ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டோர் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 2 கலர் யான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஹூக் வந்து 2.5 mm ஹூக் எடுத்திருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் யான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்படி விரலில் இப்படி ஒரு ரிங் மாதிரி இப்படி நம்ம சுற்றிட்டு ஹூக்கை வச்சு நம்ம இந்த செகண்ட் இருக்க யானை ஹூக் மூலமாக இப்படி இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா இந்த ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம ஒரு ரிங் ஷேப்புக்கு இந்த நாட்டை போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு செகண்ட் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். ஹூக்கை உள்ளே விட்டு யானை உள்ளே இழுத்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட போகிறோம். அதுக்கு நம்ம யானை ஹூக்கில் சுற்றிட்டு உள்ளே விட மறுபடி ஒன் டைம் யானை சுற்றிட்டு நம்ம 3 லூப்ஸ் தெரியும். 3 லூப்ஸும் நம்ம ஒரே டைமில் ஹூக்கை உள்ளே விட்டு எடுக்கணும். ஒரே டைமில் நம்ம ஹூக்கை வெளியே எடுக்கணும். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு இனி வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும். 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 போட்டிருக்கோம். இனி வந்து செகண்ட் டபுள் க்ரோஷே, டூ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இனி வந்து இந்த யானை கொஞ்சம் இழுத்துட்டு அப்படி ஹூக்கை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இனி வந்து இன்னொரு கலர் நம்ம யான் எடுத்துருந்தோம்ல அதை அதே ஹோலில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஹோலில் நம்ம அதே ஹோலில் நம்ம இப்போ செயின் போட்டுக்கலாம். இந்த யானை நம்ம இந்த ஹோல் வழியே யானை உள்ளே இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 லூப்ஸையும் நம்ம ஒரே டைமில் வெளியே எடுக்கணும். ஹூக்கை 3 லூப்ஸையும் வெளியே எடுத்தாச்சு. இது வந்து அடுத்து 2 டபுள் க்ரோஷே, டூ லூப்ஸை வெளியே எடுத்துக்கணும். 1 டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே, பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இந்த ஒயிட் கலர் யானை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து இனி எல்லோ கலர் யானில் நம்ம செயின்ஸ் நம்ம மேலே தெரியுது பாருங்க. அந்த செயினில் ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு தெரிகிற செயினில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுக்குவோம். அதில் ஃபஸ்ட்டு செயினில் நம்ம
2 டபுள் crochet போட்டுக்கலாம். ரெண்டு டபுள் crochet போட்டுக்கலாம். அதே ஹோலில் நம்ம மறுபடி இன்னொரு டபுள் crochet போட்டுக்கலாம். இனி நம்ம நெக்ஸ்ட் செயினில் மறுபடி 2 டபுள் crochet போட்டுக்கலாம். 1 இனி ரெண்டாவது இதே மாதிரி இதில் நம்ம இன்னும் மொத்தத்தில் 4 செயின் வரும். 4 செயினுக்கும் நம்ம 2 டபுள் crochet வச்சு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எல்லோ கலரில் 4 செயினுக்கும் 2 டபுள் crochet வச்சு போட்டாச்சு. இனி இதை நம்ம இந்த யான்லேருந்து ஹூக்கை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எல்லோ கலர் ஏற்கனவே நான் விட்டுருக்கோம் பாருங்கள் நூல், அந்த நூலில் நம்ம ஹூக்கை வெட்டுக்கலாம். ஹூக்கை வெட்டுட்டு நம்ம இப்போ வந்து எப்படி நம்ம ஒயிட்லேருந்து எல்லோ கலருக்கு டபுள் crochet போட்டோமோ அதே மாதிரி இப்போ நம்ம எல்லோவிலேருந்து நான் ஒயிட்டில் தெரிகிற எல்லா செயின்ஸுக்கும் ஒயிட்டில் எத்தனை செயின்ஸ் தெரியுதோ எல்லா செயின்ஸுக்கும் டபுள் crochet போடணும். அதே மாதிரி போட்டுக்குவோம். நம்ம இங்கே இந்த யானை ஒயிட் கலர் யானை இங்கே டைட் பண்ணால் அந்த ஹோல் வந்து பெருசாக இருந்ததுன்னா டைட் ஆயிரும். நம்ம வந்து இப்போ இல்லை செயினில் நம்ம ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்கலாம். ஹூக்கை உள்ளே விட்டுக்குங்க. உள்ளே விட்டுட்டு நம்ம யானை அதில் ஹூக்கை இந்த செயின்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் crochetவாக போடலாம். இந்த யானை நம்ம இந்த யானை சுற்றி செயின்ஸில் உள்ளக்க விட்டு யானை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம 2 செயின்ஸ் ஆட்டு யானை சுற்றிட்டு செயினுக்குள்ளே விட்டு நம்ம யானை வெளியே எடுத்துக்கலாம். 2 லூப்ஸ் ஆட்டு இனி செகண்ட் டபுள் crochet ஒரே செயினில் அதே செயினில் போடணும். ஒன் செயினில் 2 டபுள் crochet போட்டாச்சு. இப்படி இதே மாதிரி எல்லா செயின்ஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம். செகண்ட் செயின்லேயும் அதே மாதிரி 2 டபுள் crochet போட்டுக்கலாம்.
செகண்ட் செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. தேர்ட் செயின், நெக்ஸ்ட் செயின், இதே மாதிரி நம்ம ஃபுல் இதுவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது எல்லோ கலர் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி வந்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம எப்படி ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு 2 டபுள் க்ரோஷே போட்டோமோ அதே மாதிரி இனி நம்ம ஒயிட்டில் ஹூக் எடுத்துக்கணும். ஒயிட் இதில் ஹூக் எடுத்துகிட்டு இப்போ வந்து எல்லோ ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி அதே மாதிரி ஒயிட்டில் ஹூக்கை விட்டுட்டு நம்ம அதே மாதிரி இதில் தெரியுது பாருங்கள், எல்லா செயின்லேயும் மறுபடி டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே போட்டு விடுவோம். இப்படி எல்லா செயின்லேயும் நம்ம மறுபடி 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ ஒயிட் கலர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி வந்து நம்ம இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, எல்லோ கலரை நம்ம வந்து இதிலிருந்து என்ன செயின்ஸ் தெரியுது பாருங்கள், இல்லை ஒரு 10 செயின் வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது நேர் வரும். 10 செயின் வரைக்கும் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுடணும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 10 செயின் போட்டுவிடுவோம். நம்ம இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு ரவுண்ட் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரலாம் பார்ப்போம். அடுத்த ரவுண்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம என்ன இப்போ 2 ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 2 ரவுண்டையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரெண்டையும் இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இதில் நம்ம லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க இந்த டபுள் க்ரோஷே போட்டிருக்க அந்த ஹோலில் நம்ம இந்த செயினை உள்ளே இந்த ஹூக்கை உள்ளே விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த ரவுண்டில் அந்த சைடு இருக்க ரவுண்டில் உள்ள யானை நம்ம அந்த ஹோல் வழியே உள்ளே இழுத்துக்கலாம். ஹோல் வழியே உள்ளே இழுத்து நம்ம மறுபடியும் அதை இன்னொரு ஹோல் வழியே நம்ம வெளியே இழுத்துக்கலாம். வெளியே இழுத்துட்டு அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இந்த இதில் லாஸ்ட்டில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டு இந்த யானை உள்ளே இழுத்துக்கலாம். உள்ளே இழுத்துப்போம். உள்ளே இழுத்துட்டு நம்ம வந்து இதில் நூல் தெரியுது பாருங்கள், அதில் இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி 2 சர்க்கிளையும்
ஜாயின் பண்ணுற மாதிரி 2 சைடு உள்ள யானையை நம்ம எடுத்துட்டு அதில் இந்த யானை நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க யானை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லிப் நாட் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி நம்ம இந்த 2 யானையும் பின்பக்கமாக வச்சுருக்கோம். இப்போ பின்பக்கம் வந்து இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். சும்மா நார்மலாக நம்ம சொட்டை போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போது 2 சர்க்கிளும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம டோரில் அந்த ஹேங்கிங்கில் எவ்வளோ நமக்கு நீளம் வேணுமோ அத்தனை ரவுண்ட் வந்து நம்ம பின்னிக்கலாம். பின்னிட்டு இன்னும் பேலன்ஸ் எப்படி பின்னிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம டோர் வாசலுக்கு நம்ம எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒவ்வொரு ரவுண்டாக பண்ணி தனியாட்டு பண்ணி நம்ம அதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. இனி வந்து இதில் அடியில் வந்து நம்ம ஒரு சின்ன பூ டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். பூ டிசைன் வந்து பாருங்கள், இப்படி தான் ஒரு ஃப்ளவர் கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒரு 6 செயின் போட்டுக்கணும். 6 செயின் போட்டுக்கலாம். சிக்ஸ் செயின் போட்டாச்சு. 6 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டு ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். யானை உள்ளே இழுத்துக்கலாம். உள்ளே இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இனி வந்து ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம 3 பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். 3 பெட்டல்ஸும் வந்து நம்ம 6 வச்சு நம்ம 6 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெட்டல் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம 6 தடவை டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 இப்படி 6 போட்டுக்கலாம். இப்போ வந்து 6 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இனி வந்து ஹூக்கு உள்ளே விட்டு நம்ம இந்த யானை உள்ளே இழுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதுக்கு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸுக்கும் ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம 6 டைம் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இதே மாதிரி 6 லைன் நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போது நம்ம 3 பெட்டல்ஸ் போட்டாச்சு. இனி வந்து நம்ம 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இனி இதை திருப்பிட்டு நம்ம இதோட பாதியில் நம்ம இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம 5 இது போடணும். 5 பெட்டல்ஸ் போடணும். அதுக்கு வந்து நம்ம இப்போ 3 செயின்ஸ் போட்டுட்டு இதில் வந்து பாதியில் நம்ம இதில் பின்னாடி இந்த ஒரு பெட்டல்ஸில் பாதியில் நம்ம பின்னாடி இந்த ஒரு நூலில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 5 போடணும். இப்போ ஒரு இது போட்டிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னும் 4 போட்டுக்கலாம். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இனி இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம 5 வர மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 போட்டிருக்கோம். இனி 3 இதில் நம்ம 4 போட்டுக்கலாம். 5 அப்படி ஈக்குவலாக நம்ம 5 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி நம்ம இந்த ரவுண்டுக்குள்ளே தான் நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸ் வந்து பின்ன போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 5 இது போட்டுக்கலாம். 3 செயின்ஸ் போட்டாச்சு. இல்லை பின்னாடி இல்லை விட்டுக்கலாம்.
3. இனி இதில் நம்ம ஜாயின் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. பாருங்கள் 1 2 3 4 5 இது போட்டாச்சு. இனி நம்ம ஒவ்வொரு இதுக்கையும் இப்போ நம்ம இதில் ஒரு பெட்டல்ஸு 6 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இதே மாதிரி அந்த ஒரு லைனுக்குள்ளே ஒரு கேப் தெரியுது பாருங்கள், இந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம அதே மாதிரி 6 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட் 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு அதே மாதிரி யானை ஒரு சுற்றி நம்ம உள்ள 6 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 போட்டுட்டு நம்ம இனியில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். அடுத்து 2 செயின்ஸ். இதே மாதிரி நம்ம 5 பெட்டல்ஸ் பாருங்கள் இப்படி வரும். இதுக்கு பின்னாடி 3க்கு பின்னாடி 5 இப்படி போட்டுக்கலாம். இப்போ 5 போட்டாச்சு பாருங்கள். 3க்கு பின்னாடி 1 2 3 4 5 போட்டாச்சு. இனி இதுக்கப்புறமும் நம்ம அடுத்த ஸ்டெப் இன்னும் ஒரு லேயர் இதே மாதிரி போடணும். இப்போ நம்ம 2 லேயர் போட்டிருக்கோம், இன்னொரு 3rd லேயர் போட்டிருக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு இதோட நம்ம ஃபஸ்ட்டு இதில் 3 இது 5 இனி 9 போடணும். இதோட ரவுண்டில் நம்ம 9 வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 9 பெட்டல்ஸ்க்கு நம்ம 3 செயின்ஸ் ஆட்டு நம்ம அந்த கேப் போட்டுக்கணும். நம்ம இதோட ஒரு பெட்டலில் நம்ம பாதியில் நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கோம். பின்னாடி பேக்கில் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்ததுக்கு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு அதே மாதிரி 1 பெட்டலில் லாஸ்ட்டில் நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 இதே மாதிரி நம்ம ஒரு இதில் நம்ம 9 பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம அதை பார்த்து போட்டுக்கணும். ஒன் 2 3 பாருங்கள். இப்போ 5 பெட்டல்ஸ் போட்டு பின்னாடி நம்ம எனி நெஸ்ட்டுக்கு 9 பெட்டல்ஸ்க்கு நம்ம அந்த பின்னல் போட்டிருக்கோம். ஒவ்வொரு 3 செயின்ஸும் ஒரு கேப் விட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இனி அடுத்து அதே மாதிரி நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அந்த 3 செயின்ஸ் பின்னலுக்கு கேப்லேயும் நம்ம 6 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் 2 லேயர் போட்ட மாதிரி தான் இது 3rd லேயரும். மாதிரி நம்ம 6 டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கலாம்.
இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஒரு பெட்டல்ஸ் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேப்லேயும் நம்ம 2 செயின்ஸ் போட்டு இதேமாரி 3rd லேயரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக 9 பெட்டல்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம இதுக்கு இதோட லாஸ்ட்டில் நம்ம ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு இன்னொரு கலர் யானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹூக்கு நம்ம இதோட இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் நம்ம ஹூக்கு உள்ளே விட்டு யானை உள்ளே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நம்ம ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் வந்து நம்ம இந்த பெட்டல்ஸில் நம்ம இதில் மேலே வர செயின் கூட ஜாயிண்ட் ஆகணும். 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இதோட சென்டரில் இங்கே பாருங்கள், இதில் இந்த செயினில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு யானை உள்ளே எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 2 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இதோட அந்த பெட்டல்ஸோட லாஸ்ட் எண்டில் என்ன தெரியுதா, இதில் வந்து ஹூக்கை உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு நம்ம இந்த யானை உள்ளே இழுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஒரு பெட்டல்ஸோட செயினில் நமக்கு வந்து இந்த பாருங்கள், இதோட இந்த செயின்ஸ் மேலே லாஸ்ட்டில் நமக்கு இந்த ஒயிட் கலர் யான் வந்து கவர் ஆகி வரும். அதே மாதிரி நம்ம இப்படி ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 செயின்ஸ் போட்டு பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டோம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 3 செயின்ஸ் போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டோம். போட்டுட்டு இதோட லாஸ்ட்டில் பெட்டல்ஸோட லாஸ்ட்டில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். போட்டு இதே மாதிரி நம்ம இப்போ 2 லீவ்ஸ் இதே மாதிரி எண்டில் போட்டிருக்கோம். இதே மாதிரி இனி பேலன்ஸ் இருக்க பெட்டல்ஸ்லேயும் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சுற்றி நம்ம அந்த கார்னரில் இந்த யான் வந்து ஒயிட் கலர் யான் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம இதில் 1 செயின் போட்டுக்கலாம். 1 செயின் போட்டுட்டு நம்ம ஒரு பெட்டல்ஸ்க்கு நம்ம 2 கேப் இருக்கும். ஒன்று பாருங்கள், 2 செயின் கேப் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் கேப்பில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 2 டபுள் க்ரோஷே ஒவ்வொரு கேப்லேயும் 2 டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு மறுபடி நம்ம நெக்ஸ்ட் கேப்லேயும் அதே மாதிரி 2 டபுள் க்ரோஷே இங்கிருங்க. 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒரு செயின். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் நம்ம 2 கேப் இருக்கும். 2 கேப்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 2 டபுள் க்ரோஷே 1 செயின். பாருங்கள், இப்படி வரும். இதே மாதிரி நம்ம இப்போ சுற்றி ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஃபுல்லுமே இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டபுள் க்ரோஷே போட்டு இனி வந்து நம்ம இதில் 1 செயின் போட்டுக்கலாம். 1 செயின் போட்டுட்டு வந்து இப்போ இதில் கேப் தெரியுது பாருங்கள், ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் நம்ம சென்டரில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அதுக்கு சென்டரில் ஒரு சின்ன கேப் கணக்காக தெரியும். அந்த கேப்புக்குள்ளே நம்ம 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 4 டபுள் க்ரோஷே போட்டு நம்ம ஒரு பெட்டல்ஸ் மாதிரி அது வரும். நம்ம இதுக்கு முன்னே எப்படி நம்ம பெட்டல்ஸ்க்கு போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம
போட்டு அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இனி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டோம். நான் பாருங்கள் இப்படி தான் வரும். இனி அடுத்து ஒரு செயின், 4 டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இனி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இது பாருங்கள் இப்போ இப்படி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இப்போ ஃபுல் இதுவுமே நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் போட்டு. பாருங்கள் நம்ம இப்போ ஃபுல்லையே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இந்த ஃப்ளவரை தான் நம்ம அந்த லேயரோட அடியில் நம்ம ஒரு டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இனி அதில் பாருங்கள் நம்ம அந்த மேலே உள்ள இந்த செயின் மாதிரி நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ரவுண்டு. அதுக்கு கீழே நம்ம இந்த ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு ஒவ்வொரு ஃப்ளவரும் அட்டாச் பண்ணிக்கலாம் பார்த்துடுங்க. இனி இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் நீடில் நம்ம யான் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மேலே இருக்க இந்த சர்க்கிள் ரவுண்டும் நம்ம கீழே இருக்க ஃப்ளவரும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் நம்ம நார்மல் நீடில் தான் யான் எடுத்திருக்கோம். நம்ம இங்கே இந்த ஃப்ளவரில் நம்ம ஃபஸ்ட்டு நீடில் விட்டுக்கலாம். இந்த யானோட ஒரு சைடில் மட்டும்தான் நம்ம நாட் போட்டிருக்கோம். ஒன் சைட் நாட் போடலை. இனி வந்து நம்ம நார்மலாக நூலில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாதா நூல் எடுத்திருக்கோம் நீடிலில். அதில் வந்து நம்ம இதே மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் எடுத்துட்டு அந்த நூலில் நம்ம இந்த பீட்ஸை கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். கொடுத்துட்டு நம்ம பாருங்கள் இந்த பாம்பாம் ஒன்று பண்ணியிருக்கோம். பாம்பாம் வந்து ஒரு ஃப்ளவருக்கு ஒரு பாம்பாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவருக்கும் ஒவ்வொன்று இதில் அடியில் வந்து இந்த பீட்ஸோட இப்படி நம்ம தூங்குற மாதிரி வரும் பாருங்கள். ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம. இப்போ பாருங்கள் நம்ம மேலே இருக்க அந்த பாட்டமில் நம்ம இந்த ஃப்ளவரை ஜாயின் பண்ணிட்டோம். ஃப்ளவருக்கு சென்டரில் உள்ள நம்ம இந்த சின்ன டிசைன் மட்டும் நம்ம தனியாட்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சுற்றி நம்ம இந்த யான் இந்த ரவுண்டு வந்து நம்ம கொடுக்காமல் சென்டரில் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளவர் மட்டும் தனியாட்டு நம்ம இதே மாதிரி 2 ஃப்ளவருக்கு சென்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். அடியில் வந்து நான் பாம்பாம் மாட்டியிருக்கோம். பீட்ஸ் மாட்டி பீட்ஸில் நம்ம இந்த பாம்பாமும் மாட்டியிருக்கோம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் எவ்வளோ நல்லா இருக்கா என்னென்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டோர் ஹேங்கிங் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மாட்டி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.